ஓகே, ப்ரொக்ராஸ்டினேஷன். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது நம்மளை அஃபெக்ட் பண்ற வரைக்கும் அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இட் ஃபீல்ஸ் லைக் ஒன் மோர் ரீல், 10 minutes ஆஃப் ஸ்லீப், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலாம், நாளையில இருந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் லாஸ்டா என்ன நடக்கும்? யூ டிட் நாட் வேஸ்ட் யுவர் டே, யூ ஸ்லோலி வேஸ்டட் யுவர் ஹோல் லைஃப் அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும்போது உன் லைஃபே முடிஞ்சிச்சு. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் அப்படிங்கிறது ப்ரொக்ராஸ்டினேஷன். வாட் இஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன்? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அதை பண்ணலன்னா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நம்ம லைஃப்ல நடக்கும்னே தெரிஞ்சு அந்த ஒர்க்கை அவாய்ட் பண்றது, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேற பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கிறது பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். விச் மீன்ஸ் choosing to do more enjoyable things than to work on important task. ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க்கை அதை அப்பவே பண்ணி முடிக்காம அதை டெட் எண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த எட்ஜில் உட்காந்து எல்லாமே பண்றது பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதை ஏன் முன்னாடி பண்ணல அப்படின்னா, யூ வாண்ட் டு பி சோ ஹாப்பி, யூ வாண்ட் டு என்ஜாய். அதை தள்ளி போட்டு கடைசியில பண்ணிக்கலாம்னு பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நானுமே எனக்கு ப்ரொக்ராஸ்டினேஷனே தெரியாம நான் பண்ணிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் எப்படின்னா, எக்ஸாம் வரப்போகுது, ஒரு எக்ஸாமுக்கு 7 days டைம் இருக்குன்னா அந்த 7 daysக்கும் நான் டைம் ஷெட்யூல் போட்டாச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஷெட்யூல் வேஸ்டா போச்சு, செகண்ட் டே வேஸ்டா போச்சு, மிச்சருக்கு 5 நாளுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு அப்புறம் 5 நாள் போயிடுச்சுல, லாஸ்ட் 1 டேல அந்த 1 டேல எல்லா யூனிட்டும் படிக்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டு அதுவும் வேஸ்டா போய் கடைசியில அந்த டெட் எண்ட் 1 hour 2 hourல படிக்கிறது. ஸோ இதனால மார்க்ஸ் ஸ்கோர் கம்மியாகும்னு தெரியும், இதனால கடைசியில நம்ம பயங்கரமான ப்ரெஷர்ல போக போறோம்னு தெரியும், அந்த பயம் வரும்னு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே நம்ம அந்த 7 days-யுமே வேஸ்ட் பண்றோம். இது ஃபார் அன் எக்ஸாம்பிள் மட்டும் தான். நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா பண்ணிக்கலாம், அது வரைக்கும் ஏதாவது பண்ணலாம். நமக்கு நல்லாவே தெரியும் இதை நம்ம பண்ணலன்னா ஏதோ பிரச்சனை வரும், இப்போ பண்ணலாம்னு தோணும், பட் ஆனா ஏன் பண்ண முடியல? ப்ரொக்ராஸ்டினேஷன்ல ஒன்னு ப்ரொடக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் 2 விஷயம் இருக்கு. நீ ப்ரொடக்டிவா எப்படி ப்ரொக்ராஸ்டினேட் ஆகுற அப்படின்னா, நீ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக் போற அப்படின்னாலோ, இல்ல ஒரு வாக் போற, ஒரு காஃபி பிரேக் போற, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா which is ப்ரொடக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது அந்த டாஸ்கை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து உன்னோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு நீ உள்ள வந்துருவ. அது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ப்ரொடக்டிவா நீ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ற, போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு வர, ஒரு வாக் போற, இதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஏர் வாங்குறதுக்காக, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது which is very good. ஆனா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன், நம்மள அந்த ஒர்க்கே பண்ண விட முடியாத அந்த அளவுக்கு ஒரு ப்ரொக்ராஸ்டினேட் ஆகுது அப்படின்றது, நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாவே ஐ ப்ரொக்ராஸ்டினேட்டட். ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ரீசெண்டா எனக்கு ஒரு 8 months அரௌண்ட் 1 year இந்த மாதிரி ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. ஏன் இப்போ வந்துச்சு? ஹவு கேன் வி ஓவர் கம்? ஹவு டிட் ஐ ஓவர் கம்? நான் எப்படி அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்ல இருந்து நிஜமாவே வெளியே வந்தேன்? there are types of procrastination. சீரியஸ்லி, நீ வந்து தூங்கியே உன்னை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவ. இன்னொன்னு ரீல்ஸ் பார்த்து சீரியஸ்லி போன் மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு அதை தூக்கி போட்டு உடைக்கணும் போல இருக்கும். ஏன்னா என்ன ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வச்சது அந்த போன் தான். சீரியஸ்லி, நான் வந்து போனை அவ்வளோக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ப்ரொக்ராஸ்டினேட் ஆகுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்து மேல எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் பர்சன் ஷுட் ரியலைஸ் தட் நீ இப்போ ப்ரொக்ராஸ்டினேட் ஆயிட்டு இருக்க, உன்னோட ஒரிஜினல் டாஸ்கை டிலே பண்ணிட்டு இருக்க, உன்னோட லைஃபை நீ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற தாட் உனக்கு வரணும். உன்னோட பிரெயினை அப்படியே நம்ம வந்து ஓகே கம்ஃபர்ட் ஆறு, என்ஜாய் பண்ணு, பார்த்துக்கலாம். நோ, உன் பிரெயினை போட்டு அது ஸ்ட்ரெஸ் ஆனாலும் பரவாயில்ல, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண விடாத. விச் இஸ் அ டேஞ்சரஸ் டிசீஸ். நீ எங்க பார்த்தாலும் ப்ரொக்ராஸ்டினேஷன் வீடியோ நிறைய பார்க்கலாம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு எந்த ஒர்க் பிடிக்கலையோ அதை பண்றதுக்கு தான் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச ஒர்க்கை நம்ம பண்ணா ஏன் ப்ரொக்ராஸ்டினேஷன் வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க. What do you mean? படிக்கிறது யாருக்கு பிடிக்கும்? வேலை செய்யறது யாருக்கு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. சீரியஸ்லி, உன்னை போய் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி என்னோட மனசை மாத்திட்டு நான் படிக்க போறேன். நோ, யாருக்குமே படிக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக படிக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி மாத்துறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கணுமே தவிர, பிடிச்ச ஒர்க்கா இருந்தா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டேன், பிடிக்காத ஒர்க்குன்ற கேட்டுதான் டிலே பண்ணிட்டு இருக்கேன், அந்த டாஸ்க்கு அந்த டாபிக்கே நம்ம வரக்கூடாது. அது ரொம்ப
தவறான கைடன்ஸ். ஸோ டோன்ட் எவர் டேக் தட் அட்வைஸ். ப்ரொக்ராஸ்டினேட் ஆகுறது பிடிக்காத ஒர்க்னாலுமே அதை நீ பண்ணி தான் ஆகணும். இப்போ உனக்கு நேரமா எந்திரிக்க கூட தான் பிடிக்காது, எக்ஸசைஸ் பண்ண கூட தான் பிடிக்காது, இந்த மாதிரி நீ போட்ட ஷெட்யூலை முடிக்க கூட தான் உனக்கு பிடிக்காது, தள்ளி தள்ளி போட்டுட்டே இருப்ப. பட் அதெல்லாம் பண்ண உனக்கு ஏதாவது கெட்டது நடக்குமா? அஃப்கோர்ஸ் நாட். ப்ரொக்ராஸ்டினேஷன் வில் லீட் யூ டு டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். புரியுதா? அது வந்து சில பீப்புள்னால தான் இதை ரியலைஸ் பண்ணவே முடியும். ஏன்னா நீ போட்ட ஷெட்யூலை முடிக்கல அப்படின்னா உனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் தட் ஃபீலிங். எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே பண்ணிக்கலாம் 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 அப்படின்னு. பட் அந்த ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ண ஃபீலிங் உனக்கு கண்டிப்பா உள்ள இருந்துட்டே இருக்கு. ப்ரொக்ராஸ்டினேஷன்லயே நம்மலாம் டைப்பா நிறைய விஷயம் பண்ணுவோம். ஐ வில் ஸ்டார்ட் டுமாரோ, பெர்ஃபெக்ஷனிசம் ப்ரொக்ராஸ்டினேட்டர், நான் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஐ வில் ஸ்டார்ட் டுமாரோ, என்ன விஷயம் நான் நாளையிலிருந்து பண்றேன், மண்டேல இருந்து பண்றேன், 1ஆம் தேதி பண்றேன், அந்த மாதிரி ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன். அடுத்தது ஃபியர் பேஸ்டு ப்ரொக்ராஸ்டினேஷன், எதை பண்ணாலும் பயம், இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ற பயம். அடுத்தது கம்ஃபர்ட் ஜோன் ப்ரொக்ராஸ்டினேஷன். கம்ஃபர்ட் ஜோன் என்ன? சோஷியல் மீடியாலேயே இருக்கிறது. சோஷியல் மீடியா அதுதான் உன்னோட என்ஜாயபிள் உலகமே, அதுதான் உன்னோட பயங்கரமான சந்தோஷமான உலகம், அதுதான். அதுல இருந்து வெளியே வந்துட்டா பயம் வந்துடும். ஸோ அப்படியே மைண்டை வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறதுக்காக அதுக்குள்ளேயே இருக்கிறது. அதுக்குள்ள இருக்க வரைக்கும் நம்மளால மேலேயே வர முடியாது. ஐ ரியலி ஹேட் ஸ்க்ரோலிங். அப்புறமா கம்பேரிசன் ப்ரோக்ராஸ்டினேஷன், நம்மளை விட இவங்க நல்லா பண்றாங்க, ஓவர் திங்க் பண்றது, நம்மளால இது முடியாது, இந்த மாதிரி. நம்ம உண்மையாவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? நிஜமா நமக்கு லைஃப் வந்து வேஸ்டா போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூ வில் பிளான் வெரி மச். உன்னோட பிளான் வந்து பயங்கரமா இருக்கும். பிளான் மட்டும் தான் நீ போட்டுட்டே இருப்ப. பிளானிங் அதுலயே தெரிஞ்சிடும் நீ வந்து ஆக்ட் எதுவுமே பண்ணல, வெறும் பிளான் தான் பண்ணிட்டு இருக்க, ஃபுல் டைம் வேஸ்ட் அப்படின்னு. யூ வில் ஃபீல் கில்ட்டி பட் யூ ஸ்டில் ரிப்பீட் திங்ஸ். என்னன்னா ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதுவுமே உருப்படியா பண்ணலன்னு தோணும். பட் ஆனாலுமே நீ அதை திருப்பி பண்ணிட்டே இருப்ப. ஏன்? நீ டைம் வேஸ்ட் பண்ற, உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்க. யூ சேவ் ஐடியாஸ் பட் யூ வில் நெவர் எக்ஸிக்யூட். ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தனா அதை அப்படியே சேவ் பண்ணிட்டு ஏதோ அடுத்தது நமக்கு பெரிய வேலை இருக்க மாதிரி ஓடிட வேண்டியது. சில வீடியோஸ்மே வாட்ச் லேட்டர்ல போட்டு விட்டு அப்படியே ஓடிட வேண்டியது. ஏன்? அந்த அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கமா? ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி கடைசியில நம்ம எங்க போய் நிப்போம்னு தெரியாது, லைஃபும் கையில இருக்காது. யூ வில் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன் அண்ட் நீ என்ன ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றியோ அதை நீ முடிக்க மாட்டே, பாதியிலேயே விட்டுருவேன். மோட்டிவேஷன் தேவைப்படுது தானே, அப்படியே ஒரு ரீலை பார்த்து பயங்கரமா மோட்டிவேட் ஆகுறது, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருது. அண்ட் தென் ஒரு விஷயத்த வந்து அந்த மோட்டிவேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ண முடியாம பாதியில விட்டுறது. இது எல்லாத்துக்குமே நடக்கும். ஹவு கேன் வி ஓவர் கம் ப்ரொக்ராஸ்டினேஷன்? நான் எப்படி ப்ரொக்ராஸ்டினேஷன் ஓவர் கம் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஜஸ்ட் ஷோ அப். உன்னால முடியல, பெர்ஃபெக்டா பண்ணல, இது எதுவுமே நீ யோசிக்க வேணாம். ஜஸ்ட் ஷோ அப். இப்போ வந்து எனக்கு இப்போ உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், எனக்கு மைண்டே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்கணுமா? கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரம் ஓகே ரீல்ஸ் எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. அப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கணுமா? கிடையாது. உன்னால முடியலன்னாலும் என்ன பண்ணுமோ அதை பண்ணு. ஸ்கிரிப்ட் எழுத உட்கார பிடிக்கலையா? பரவாயில்ல, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு எடுத்து உட்கார். ஒரு 5 minutes 10 minutes 15 minutes ஆகலாம். ஆனா உன்னை வந்து எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு நீ இந்த போனையே நோண்டிட்டு இருக்க. நான் அப்படிதான் பண்ணேன். என்னையே நான் திட்டிக்கிற அளவுக்கு பயங்கரமா மோசமா பண்ணேன். என்னன்னா, இப்போ எனக்கு வந்து போன் ஓபன் பண்ணும், எனக்கு வந்து போன்ல எந்த வேலையுமே கிடையாது, நான் போன் ஓபன் பண்ணும், என்ன பண்ணலாம். ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. நிறைய ஒர்க் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனாலும் என்ன பண்ண, நம்ம எல்லாரும் பண்றது என்ன? போன் ஓபன் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்னாப்சாட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணு, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணு, 1/2 மணி நேரம் ரீல்ஸ் பாரு, க்ளோஸ் பண்ணு. ஐயோ நம்ம டிலே ஆயிட்டு இருக்கோம், க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஓபன் பண்றது, மறுபடியும் க்ளோஸ் பண்றது. சரி ஓகே இதெல்லாம் வேணான்னு தேவையே இல்லாத ஒரு கன்றாவியான கேமை ஓபன் பண்ணி விளையாடுறது. அதாவது சும்மா இந்த பால்ஸ், குக்கிங்கு, அப்புறமா ட்ரெஸ் ஷாப், அது இது நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கறது, கிரிக்கெட் கேம் விளையாடுறோம், செஸ் கேம் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், அது இதுன்னு சொல்லிட்டு நம்மள ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் தான் நீ பண்ணிட்டு இருக்க. உன்னோட டாஸ்க் எங்கேயுமே நடக்கல. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆகும். இதுல வந்து அஃபெக்ட் ஆகுறது மொத்தமா மைண்ட் தான். ப்ரொக்ராஸ்டினேஷன்றது சின்ன விஷயமே கிடையாது. சீரியஸ்லி நம்ம நிஜமா எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம்? ஏன் இந்த மாதிரி நமக்கு நடக்குது அப்படின்னா, உனக்கு எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகணும்ன்ற ஆசை மனசுல இருந்தாலுமே உன் மைண்டுக்கு ஜாலி பண்றதுதான் தோணும். ஆனா அந்த ஜாலியை நீ எப்படி கொடுக்குற? அதெல்லாம் மைண்டுக்கான ஜாலி நீ விடவே கூடாது. இட் ஷுட் பி லைக் சோ ப்ரொடக்டிவ். நீ வாக் போ, காஃபி குடி, வெளியே சன்லைட் பாரு, சன்செட் பாரு, மார்னிங் சன்ரைஸ் பாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுக்கோ. நேச்சுரலா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கோங்க. பட் அதை விட்டுட்டு இவ்வளோ டிஸ்ட்ரக்டிவா ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதை பத்தி யோசிச்சு பயந்து இது நல்லா வருமோ நல்லா வராதோ அப்படின்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி அதை மூடி வைக்கிறது. இந்த மாதிரி மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே, ஈவன் ஐ எம் ஃபேஸிங் இட். நமக்கு வந்து பேசும்போது தெரியும், நம்ம வந்து எல்லாத்துக்கும் டிப்ஸ் கொடுக்கலாம், நமக்கு எதுவும் ஆகாது. எல்லாருக்குமே ப்ரொக்ராஸ்டினேஷன் நடக்கும். எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? டெய்லியும் என்ன நடந்தாலும், முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் டூ இட். அது ஒன்னே ஒண்ணுதான் ரூல், வேற எதுவுமே கிடையாது. டூ இட் ஃபார் 5 minutes ரூல்னு சொல்லுவாங்க, அதையும் நீ பண்ணலாம்.
ஸ்டார்ட் வித் 5 minutes. அந்த 5 minutes பண்ணி அதுக்கப்புறம் முடியலன்னா இன்னொரு 5 minutes அப்படியே ஷோ அப். ப்ரொக்ராஸ்டினேஷனை பண்றதுக்கு வேற அழிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட். இப்போ எனக்கு இந்த டாஸ்க் பண்ண பிடிக்கல, நான் வேற ஏதோ பண்ண போறேன்னா உனக்கு மைண்ட்ல ஹிட் ஆகணும். நான் இதை பண்றதுக்கு பதிலாக அதை என்ஜாய் பண்றதுக்காக அங்க போறேன் அப்படின்றது உன் மைண்டுக்கு ஹிட் ஆகணும். எல்லாரும் மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. உன் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும்னா நீ தான் உனக்கு சொல்லிக்கணும். எப்படி நான் இதை பண்ண வேண்டிய நேரத்துல இதை பண்றதுக்கு பதிலாக வேற ஏதோ என்ஜாய் பண்றதுக்காக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி உன் மண்டைக்கு எடுத்து சொல்லு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் டேக் யுவர் நோட் பென்ஸ். நீங்க இந்த மாதிரி ஏதோ ப்ரொக்ராஸ்டினேட் ஆகுற அப்படின்னா ஃபர்ஸ்ட் உட்காரு. எடுத்து படிக்க உட்காருன்னா உட்காரு, உன் வேலை செய்யறதுக்கு உட்காருன்னா உட்காரு, என்ன வேணா பண்ணு. என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் நீங்க எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுற, யாரெல்லாம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றா அப்படிங்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனையும் பக்கத்துல எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு திடீர்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும்னு தோணுது, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உன்னோட டிஸ்ட்ராக்ஷன். அதெல்லாம் நீ பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதனாலதான் நான் மேல வர மாட்டேங்கிறேன், இதுதான் என்ன டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லி அப்படி எல்லாத்தையும் நீ இது பண்ண முடியும். இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரீஸ்ட்ரக்சர் யுவர் பிரெயினை முதல்ல இருந்து இது மாத்தி கொண்டு வருதுன்றது கஷ்டம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உன்னால பண்ண முடியும். அப்படி ஒருவேளை உன்னால பண்ண முடியல அப்படின்னா நீ என்னைக்குமே ஆவரேஜான பர்சன் தான். பிரெயினை கண்ட்ரோல்ல கொண்டு வரல அப்படின்னா யூ ஆர் அன் ஆவரேஜ் பர்சன் த்ரூ அவுட் யுவர் லைஃப். Now I'm telling you, procrastination is a very dangerous disease. அந்த நீயா உணர்ந்து ஓவர் கம் பண்ற வரைக்கும் தான் இருக்கு. Now you will be in the summer holidays. ஒர்க் போறவங்க ரீல்ஸ் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம இப்போ லீவ்ல இருக்கோம், ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னா 2 months வேஸ்ட்டாக போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கோம், ஒர்க்லேயே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்போ மிச்சம் கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கு, அதையும் நம்ம என்ஜாய் பண்ணலன்னா choose your life. You're not destroying one day, you're slowly destroying your whole life. So see you all in another video. If you like this video, do like, share, comment, subscribe and hype the video. Okay, tata, take care, bye bye.